Good morning, students. Now you have science class. All of you take your science book, page number 18. Today we are going to see remaining part of the lesson 2, force and motion. Today topic is acceleration. Acceleration is the rate of change of velocity. In other words, if a body changes its speed or direction, then it is said to be accelerated. அக்சலரேஷன்கிறது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. ஒரு பொருளோட வெலாசிட்டி மாறி மாறி கிடைக்கிறதுக்கு பேர் தான் அக்சலரேஷன். அதர் வேர்ட்ஸில் எப்படி சொல்லலாம்னா, இஃப் அ பாடி சேஞ்சஸ் இட்ஸ் ஸ்பீட் ஆர் டைரக்ஷன், ஒரு பொருள் அதோட ஸ்பீடையும் டைரக்ஷனையும் மாற்றி மாற்றி போய்கிட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் இட்ஸ் செட் டு பி அக்சலரேட்டட். Acceleration formula: changes in velocity by time. Final velocity, acceleration கண்டுபிடிக்கிற formula, final velocity minus initial velocity by time. A is equal to final velocity short form V minus initial velocity U divided by time. Okay, SI unit of acceleration is meter per second squared. A car at rest starts to travel in a straight line path. It reaches a velocity of 12 meters per second in 4 seconds. What is its acceleration? Assuming that it accelerated uniformly. Okay. ஒரு கார் என்ன செய்யுது, ஸ்ட்ரைட் லைனில் போய்கிட்டு இருக்கு, அதோட வெலாசிட்டி 12 மீட்டர் பெர் செகண்ட். அப்போ எவ்வளோ வேகத்தில் போகுதுன்னா 4 செகண்டில் போகுது. அப்போ எப்படி அக்சலரேஷன் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா, இனிஷியல் வெலாசிட்டி U is equal to 0 மீட்டர் பெர் செகண்ட், ஃபைனல் வெலாசிட்டி V is equal to 12 மீட்டர் பெர் செகண்ட், டைம் டேக்கன் 4 செகண்ட். அக்சலரேஷன் ஃபார்முலா V minus U by time, ஃபைனல் வெலாசிட்டி 12, இனிஷியல் வெலாசிட்டி 0 by 4. இப்போ 12லேருந்து 0வை சப்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், 12 கிடைக்கும். அப்போ 12/4 டிவைட் பண்ணும்போது 3 மீட்டர் பெர் செகண்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு பாசிட்டிவ் அக்சலரேஷன். இஃப் த வெலாசிட்டி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இன்க்ரீசஸ் வித் ரெஸ்பெக்ட் டைம் டு டைம், தென் த ஆப்ஜெக்ட் இஸ் செட் டு பி இன் பாசிட்டிவ் அக்சலரேஷன். அதாவது ஒரு பொருளோட வெலாசிட்டி டைமுக்கு டைம் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருந்தால் அதுக்கு பேர் பாசிட்டிவ் அக்சலரேஷன். Next, negative acceleration or deceleration or retardation. If the velocity of an object decreases with respect to time, then the object is said to be negative acceleration or deceleration or retardation. அப்போ டைமுக்கு டைம் வெலாசிட்டி குறைஞ்சிக்கிட்டே இருந்துச்சுன்னா அதுக்கு நெகட்டிவ் அக்சலரேஷன். பாசிட்டிவ் அக்சலரேஷன்னா ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு ஒரு தடவை வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகிறது பாசிட்டிவ் அக்சலரேஷன். Okay, the velocity of a goal ball rolling in a straight line changes from 8 meter per second to 2 meter per second in 10 seconds. What is its deceleration? Assuming that it's declaring uniformly. அப்போ இதுக்கு எப்படி அக்சலரேஷன் கண்டுபிடிக்கிறதுனா, அக்சலரேஷன் ஃபார்முலா ஃபைனல் வெலாசிட்டி எவ்வளவு 2, இனிஷியல் வெலாசிட்டி 8/10 சீக்வல் டு, அப்போ 2லேருந்து 8ஐ சப்ஸ்ட்ராக்ட் பண்ணி வர்ற ஆன்சரோட 10ஓட டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும், -0.6 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர்ட். த டிக்ளரேஷன் இஸ் -0.6 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர்ட். ஏன்னா இது மைனஸில் வந்துருக்கிறதுனால இதுக்கு நெகட்டிவ் டிக்ளரேஷன் ஆர் அக்சலரேஷன். நெக்ஸ்ட்டு யூனிஃபார்ம் அக்சலரேஷன். An object undergoes uniform acceleration when the change in its velocity for every time to time in the same. அப்போ யூனிஃபார்ம் அக்சலரேஷன் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு ஆப்ஜெக்ட் யூனிஃபார்மில் இருக்குன்னா என்னென்னா அதோட வெலாசிட்டி டைமுக்கு டைம் ஒரே மாதிரி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் 20, அடுத்து 20, அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. த டேபிள் கிவன் பிலோ ஷோன் அஸ் யூனிஃபார்ம் அக்சலரேஷன் ஆஃப் அ பஸ். ஃபஸ்ட்டு 20 இன்க்ரீஸ் ஆகுது, அப்புறம் 40 இருக்கும்போது அடுத்து 20, இந்த மாதிரி ஒரே சேம் அளவில் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகிறது வெலாசிட்டி, யூனிஃபார்ம் அக்சலரேஷன். நெக்ஸ்ட்டு, when the velocity of the object is increasing by 20 meter per second,
the acceleration is 20 meter per second squared. When the velocity of the object decreasing by 20 meter per second, the deceleration is 20 meter per second squared. அதாவது ஒன்று இன்க்ரீஸ் ஆனால் 20யாக இன்க்ரீஸ் ஆகுது, அல்லது டிக்ரீஸ் ஆனால் 20யாக டிக்ரீஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. நான் யூனிஃபார்ம் அக்சலரேஷன் an object undergoes non-uniform acceleration if the change in its velocity for every unit of time is not the same. அப்போ ஒவ்வொரு டைமுக்கு ஒன்று கூடுறது ஒன்று குறையிறது வெலாசிட்டி, அந்த மாதிரி போகிறதுக்கு பேர் நான் யூனிஃபார்ம் அக்சலரேஷன். இங்கே பாருங்கள் 0, 10, 10லேருந்து 40 போகுது, 40லேருந்து திருப்பி 60, 60லேருந்து 70 திருப்பி குறையுது. அந்த மாதிரி ஒரு ஸ்பீட் இல்லாமல் கூட்டுறது குறையிறது, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் நான் யூனிஃபார்ம் அக்சலரேஷன். அக்சலரேஷன் என்னது? ஸ்பீடும் டைரக்ஷனும் மாறி மாறி போகிறது. நெக்ஸ்ட்டு, note here that the change in velocity is not the same for every second. Thus the moving object is undergoing non-uniform acceleration. இந்த மாதிரி ஒவ்வொரு செகண்டுக்கு அதோட வெலாசிட்டி, ஒரு பஸ்ஸோட வெலாசிட்டி மாறி மாறி இருந்தால் அதுக்கு பேர் நான் யூனிஃபார்ம் அக்சலரேஷன். நெக்ஸ்ட்டு, டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப். தொலைவை வந்து டைம் கிராஃபில் போடுறேன் எப்படின்னு பாருங்கள். எ கார் ட்ராவலிங் அலாங் எ ஸ்ட்ரைட் லைன் அவே ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட் 0 இஸ் ஷோன் இன் த ஃபிகர். The distance of the car is measured for every second. The distance and time are recorded. A graph is plotted using the data. The result for 4 possible journeys are shown below. அதாவது ஒரு கார் வந்து ஸ்ட்ரைட் லைனில் போகுது, ஸ்டார்டிங் பாயிண்ட் 0ன்னு வச்சுக்கிடுவோம். அந்த காரை வந்து ஒவ்வொரு செகண்டுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் கிராஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத மெஷர் பண்ணி டைம் கிராஃபில் போட்டிருக்காங்க. கார் ரெஸ்ட் அட் டைம், அதாவது கார் வந்து ரெஸ்ட்டில் இருக்கும்போது கிராஃப் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. த கிராஃப் ஹேஸ் 0 gradient, தட் இஸ் த டிஸ்டன்ஸ் இஸ் கான்ஸ்டன்ட் ஃபார் எவ்ரி செகண்ட். ஒவ்வொரு செகண்டுக்கு அதோட தொலைவு கடக்கவே இல்லை, கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அப்போ கிராஃப் வந்து இந்த மாடலில் தான் நம்மளுக்கு கிடைக்கும். தஸ் த கார் இஸ் அட் ரெஸ்ட். நெக்ஸ்ட்டு, கார் ட்ராவலிங் அட் யூனிஃபார்ம் ஸ்பீட் ஆஃப் 10 மீட்டர் செகண்ட் -1. யூனிஃபார்ம் ஸ்பீட், அதாவது ஒவ்வொரு செகண்டுக்கும் ஒரு ஃபஸ்ட்டு செகண்டில் 10, செகண்ட் செகண்டில் 20, அப்படி ஒவ்வொரு செகண்டுக்கு 10 ட்ராவல் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு, த கிராஃப் ஹேஸ் கான்ஸ்டன்ட் கிரேடியன்ட். த டிஸ்டன்ஸ் இன்க்ரீசஸ் 10 மீட்டர் இன் எவ்ரி செகண்ட். தஸ் த கார் மூவ்ஸ் வித் யூனிஃபார்ம் ஸ்பீட். அப்போ ஒவ்வொரு செகண்டுக்கு வந்து 10 மீட்டர் போய்கிட்டே இருக்குது இந்த கார். அப்போ இது எப்படின்னா யூனிஃபார்ம் ஸ்பீடில் கார் போகுது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு, கார் ட்ராவலிங் அட் இன்க்ரீசிங் ஸ்பீடு. கார் வந்து ஸ்பீடை இன்க்ரீஸ் ஆகி போகிறதுக்கு கிடைக்கிற கிராஃப் எப்படி இருக்கு? த கிராஃப் ஹேஸ் ஆன் இன்க்ரீசிங் கிரேடியன்ட், தட் இஸ் த ஸ்பீட் இன்க்ரீசஸ். ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆனால் எப்படி இருக்குது? ஃபஸ்ட்டு செகண்டுக்கு 5, செகண்டுக்கு வந்து 20 போகுது, தேர்டுக்கு 45 போகுது, ஃபோர்த்து செகண்டில் 80 போகுது. இந்த மாதிரி ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகிறது. நெக்ஸ்ட்டு, கார் ட்ராவலிங் அட் டிக்ரீசிங் ஸ்பீடு. ஸ்பீடு குறையிறது. ஃபஸ்ட்டு 0னா ஸ்டார்டிங் பாயிண்ட், நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு செகண்டில் 45, செகண்டில் 80, தேர்டில் 105, அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிறது. த கிராஃப் ஹேஸ் அ டிக்ரீசிங் கிரேடியன்ட், தட் இஸ் ஸ்பீட் டிக்ரீசஸ். நெக்ஸ்ட்டு, ஸ்பீட் டைம் கிராஃப். இப்போ வேகத்தை டைம் கிராஃபில் போடுறது. லெட் அஸ் கன்சிடர் எ பஸ் ட்ராவலிங் ஃப்ரம் தஞ்சாவூர் ட்ரிச்சி. The speed of a bus is measured for every second. The speed and time are recorded and a graph is plotted using the data. அப்போ ஒரு பஸ் வந்து தஞ்சாவூர்லேருந்து திருச்சிக்கு போகுது. அந்த பஸ்ஸோட ஸ்பீடு வந்து ஒவ்வொரு செகண்டும் மெஷர் பண்ணிக்கிட்டு அதை கிராஃபில் போடுறான். இட் இஸ் நோன் அஸ் ஸ்பீட் டைம் கிராஃப். இதுக்கு பேர் தான். த ரிசல்ட் ஃபார் 4 பாசிபிள் ஜேர்னிஸ் ஆர் ஷோன். பஸ் அட் ரெஸ்ட். ரெஸ்ட்டில் இருக்கும்போது பஸ் எப்படி இருக்கும்னா, the speed of the bus remain at 0 meter second -1. So the bus has 0 acceleration. Next, bus traveling at uniform speed of meter second -1. The speed of the bus remains at 10 meter second -1. Here slope of the line is 0. So the bus has 0 acceleration. இப்போ பஸ் வந்து எப்படி இருக்குன்னா, ரிமைன் அதே இதில் இருக்குது 10 மீட்டர் பெர் செகண்ட். அப்போ ஒரே இதில் இருக்கிறதுனால இதில் அக்சலரேஷன் 0, ஒரே யூனிஃபார்ம் ஸ்பீடில் இருக்கிறதுனால. பஸ் ட்ராவலிங் யூனிஃபார்ம் அக்சலரேஷன் டைமு ஃபஸ்ட்டு செகண்டுக்கு 10, 2க்கு வந்து 20 மீட்டர் ஸ்பீடில் போகிறது. அந்த மாதிரி த ஸ்பீட் ஆஃப் த பஸ் இன்க்ரீசிங் பை 10 மீட்டர் -1, 10 மீட்டர் செகண்ட் -1 every second. Hence the graph has a positive and constant gradient and the acceleration is constant. இதில் ஸ்பீடு என்ன செஞ்சுருக்குன்னா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் எவ்ரி செகண்டுக்கு.
அப்போ இதில் பாசிட்டிவ் அண்ட் கான்ஸ்டன்ட் அக்சிலரேஷன் இந்த கிராஃபில் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பஸ் ட்ராவலிங் யூனிஃபார்ம் டிக்ளரேஷன். The speed of the bus decreases by 10 meter second minus 1 every second. Hence the graph has a negative and constant gradient and the acceleration negative and constant. அப்போ ஒவ்வொரு செகண்டுக்கு என்ன செய்யுதுன்னா குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்போ இதில் உள்ள அக்சிலரேஷன் நெகட்டிவாக இருக்குது, ஆனால் நிலையானதாக இருக்குது, கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பஸ் ட்ராவலிங் வித் இன்க்ரீசிங் அக்சிலரேஷன் நான் யூனிஃபார்ம் அக்சலரேஷன். The speed of the bus increasing with time, hence the graph has a positive and increasing gradient and the acceleration increases. இந்த இதில் பஸ் எப்படி போகுதுன்னா இந்த டைம் கிராஃபில் பார்க்கும்போது பாசிட்டிவ் அண்ட் இன்க்ரீஸ் ஆகுது, ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. அதனால் இதுக்கு பேர் இது வந்து பாசிட்டிவ் அண்ட் இன்க்ரீசிங் அக்சிலரேஷன் இந்த கிராஃப்க்கு பேர். நெக்ஸ்ட்டு bus traveling with decreasing acceleration non-uniform acceleration. The speed is decreasing with the time, hence the graph has a positive and decreasing gradient. இதில் என்ன செய்யுது, டைமுக்கு டைம் அந்த சைடு இப்படி வந்துச்சு கிராஃபு பாசிட்டிவில், இதில் டிக்ரீசிங் அக்சலரேஷனில் கிராஃப் வந்து இந்த சைடு வருது. ஏன்னா ஒவ்வொரு செகண்டுக்கும் குறைஞ்சிக்கிட்டே வருது. அதனால் இதுக்கு பேர் பாசிட்டிவ், ஆனால் பாசிட்டிவ் அண்ட் டிக்ரீசிங் gradient. Okay, next comparison between distance and time speed time graph. The speed time graph and distance time graph may look very similar. Speed time graph and distance time graph பார்க்கிறதுக்கு ஒரே மாதிரி இருக்கு, but they have give different information. We will differentiate them by looking at the labels. இதை பார்த்து நம்ம என்ன செய்யலாம், டிஸ்டன்ஸ் டைம் கிராஃபுக்கு ஸ்பீட் டைம் கிராஃபுக்கு உள்ள டிஃப்ரெண்ட்டை தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு சென்டர் ஆஃப் கிராவிட்டி, ஒரு பொருளோட ஈர்ப்பு மையம். ட்ரை டு பேலன்ஸ் எ கார்ட்போர்ட் ஆன் யுவர் ஃபிங்கர் டிப். வாட் டு யூ அப்சர்வ்? யூ கேன் நோட்டீஸ் that there is only one point and which the cardboard is balanced. ஒரு கார்ட்போர்டை எடுத்து உங்கள் ஃபிங்கர் டிப்பில் வச்சு பாருங்கள், ஒரு இடத்துல மட்டும் அந்த கார்ட்போர்டை உங்களால் பேலன்ஸ் பண்ண முடியும். சின்ன கார்ட்போர்டை எடுத்து the point at which the cardboard is balanced is called center of gravity of the cardboard. எந்த இடத்துல நம்ம கார்ட்போர்டை நம்ம நுனி விரல் பேலன்ஸ் பண்ண முடியுதோ அந்த இடம் தான் என்னதுன்னா அந்த கார்ட்போர்டை சென்டர் ஆஃப் கிராவிட்டி. பெரும்பாலும் சென்டர் மெயின் பாயிண்டில் தான் அது என்ன செய்யும்னா நம்மளால் பேலன்ஸ் பண்ண முடியும், சென்டரில் அந்த போர்டோட சென்டரில். The center of gravity of an object is the point through which the entire weight of the object appear to act. How do we find center of gravity of an object? அப்போ ஒரு பொருளோட சென்டர் ஆஃப் கிராவிட்டியில் தான் நம்ம என்டையர் வெயிட்டை என்ன செய்கிறோம், நம்மளால் பேலன்ஸ் பண்ண முடியுது. நெக்ஸ்ட்டு center of gravity, total pull of the earth appears to act through the center of gravity. இப்போ சென்டரில் தான் நம்மளோட டோட்டலோட வெயிட்டையும் நம்மளால் பேலன்ஸ் பண்ண முடியும். center of gravity of regular shaped object. Generally, the center of gravity of the geometrical shaped object lie on the geometric center of the object. பெரும்பாலும் இதில் என்ன செய்யலாம்னா நம்ம ஜியாமெட்ரிக்கல் ஷேப்டுனா ஒழுங்கான வடிவமுடைய பொருட்களோட சென்டர் ஆஃப் கிராவிட்டியை நம்ம பார்க்கலாம். எல்லா பிக்சர்லையுமே எப்படி வருதுன்னா சென்டரில் தான் அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்கும், ஈர்ப்பு மையம். The ruler is in equilibrium when supported at its center of gravity. ஈக்குலிபிரியம்னா சமநிலை, ரூலர்னா ஸ்கேல். ஒரு ஸ்கேல் எடுத்து நம்ம சென்டரில் பேலன்ஸ் பண்ணும்போது என்ன செய்ய முடியும், நம்மளால் பேலன்ஸ் பண்ண முடியும். For a regular object such as a uniform meter ruler, the center of gravity is at the center of object. அப்போ சென்டரில் தான் நம்ம என்ன செய்ய முடியும், பேலன்ஸ் பண்ண முடியும். when the object is supported at the point it will be balanced. if it is supported at any other point it will topple. அப்படின்னா என்ன அர்த்தம், கவிழ்ந்துடும். அதாவது சென்டரில் வச்சா மட்டும்தான் அந்த ஸ்கேலை நம்மளால் பேலன்ஸ் பண்ண முடியும். வேறு எந்த பாயிண்ட்லையாவது வைக்கும்போது எந்த செஞ்சிடும், அந்த ஸ்கேல் வந்து கவிழ்ந்துடும் அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ எந்த இடத்துல நம்மளால் பேலன்ஸ் பண்ண முடியுதோ அந்த ஆப்ஜெக்டை, அந்த இடம் தான் அந்த பொருளோட ஈர்ப்பு மையம். நெக்ஸ்ட்டு ஸ்டெபிலிட்டி. ஸ்டெபிலிட்டினா சமநிலை அப்படின்னு அர்த்தம். ஸ்டெபிலிட்டி இஸ் அ மெஷர் ஆஃப் த பாடிஸ் எபிலிட்டி டு மெயின்டைன் இட்ஸ் ஒரிஜினல் பொசிஷன். 3 types ஆஃப் ஸ்டெபிலிட்டி ஆர். ஸ்டெபிலிட்டிங்கிறது என்ன அர்த்தம்னா ஒரு பொருளை ஒரே நிலைமையில் தொடர்ந்து அதை ஒரிஜினல் ஃபஸ்ட்டு இருந்த பொசிஷன்லையே வைக்கிறதுக்கு பேர் தான் ஸ்டெபிலிட்டி, சமநிலை. Stability is divided into 3 types.
ஸ்டேபிள் டெபிலிட்டி, ஸ்டேபிள் ஈக்லிபிரியம் அப்படின்னா நிலையான, ஸ்டேபிள்னா நிலையான சமநிலை அப்படின்னு அர்த்தம். ஸ்டெபிலிட்டினாலும் ஈக்லிபிரியம், ஸ்டெபிலிட்டினாலும் சமநிலை, ஈக்லிபிரியம்னாலும் சமநிலை தான் அர்த்தம். அன்ஸ்டேபிள் ஈக்லிபிரியம் அப்படிங்கிறது அதாவது ஒழுங்கற்ற சமநிலை அப்படின்னு அர்த்தம். நியூட்ரல்னா நடுநிலையான சமநிலை அப்படின்னு அர்த்தம். லெட் அஸ் டெமான்ஸ்ட்ரேட் தம் பை டாக்கிங் எ ஃப்ரஸ்டம். ஸ்டேபிள் ஈக்லிபிரியம் நிலையான சமநிலைக்கு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இன் ஸ்டேபிள் ஈக்லிபிரியம் த ஃப்ரூஸ்டம் கேன் பி titled through quite a big angle without toppling. Its center of gravity is raised when it is displaced. The vertical line through its center of gravity still falls within its base, so it can return to its original position. இப்போ ஒரு கூம்பு வடிவ ஒரு பொருளை எடுத்துக்கிறோம், அதோட அடிப்பகுதியில் வச்சு நம்ம லேசாக அதாவது ஒரு பக்கமாக சாய்ச்சிட்டு இந்த டிகிரிக்கு சாய்ச்சிட்டு விடும்போது திருப்பி என்ன செஞ்சிடறேன், நேராக போய் அது ஒரிஜினல் பொசிஷனில் நின்றுக்கிறேன் அதே இடத்துல. அப்படி இருக்கிறதுக்கு பேர் ஸ்டேபிள் ஈக்லிபிரியம், நிலையான சமநிலை அப்படின்னு அர்த்தம். அன்ஸ்டேபிள் ஈக்லிபிரியம்னா நிலையற்ற சமநிலை. இஃப் திஸ் ஈக்லிபிரியம், இன் திஸ் ஈக்லிபிரியம் த ஃப்ரஸ்டம் வில் டோப்பிள் வித் த ஸ்லைட்டஸ்ட் டைட்லிங். லேசாக தள்ளிவிட்டாலும் என்ன செஞ்சிடறேன், இட்ஸ் சென்டர் ஆஃப் கிராவிட்டி இஸ் லோவர் வென் இட் இஸ் டிஸ்பிளேஸ்டு. அப்போ ஈஸியாக என்ன செஞ்சிருதுன்னா கீழே விழுந்துருது லேசாக தள்ளி விடும்போது. இது அன்ஸ்டேபிள் ஈக்லிபிரியம். ஹியர் த வெர்டிக்கல் லைன் த்ரூ இட்ஸ் சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஃபால்ஸ் அவுட் சைட் இட்ஸ் ஃபேஸ், ஸோ இட் வில் நாட் பேக் டு இட்ஸ் ஒரிஜினல் பொசிஷன். பேஸ் வந்து அதிகளவு இல்லாதனால அடிப்பகுதி வந்து லேசாக தள்ளி விட்டாலும் என்ன செஞ்சிருது, கீழே விழுந்துருது. நெக்ஸ்ட்டு இந்த கூம்பை வந்து இந்த சைடு வைக்கும்போது பேஸ் அடிப்பரப்பு அதிகமாக இருக்கும், தலைகீழாக வைக்கும்போது அதோட அடிப்பகுதி கம்மியாக இருக்கிறதுனால லேசாக தள்ளிவிட்டாலும் பேலன்ஸ் பண்ண முடியாமல் கீழே விழுந்துருது. நியூட்ரல் ஈக்லிபிரியம் இட் கேசஸ் ஃப்ரஸ்டம் டு டோப்புள். த ஃப்ரஸ்டம் வில் ரோல் அபவுட் பட் டஸ் நாட் டோப்புள். இதில் வந்து லேசாக தள்ளி விட்டாலும் நம்ம என்ன செய்யுது, திருப்பி பழைய நிலைமைக்கு வந்துடுது. இட்ஸ் சென்டர் ஆஃப் கிராவிட்டி ரிமைன்ஸ் அட் த சேம் ஹைட் when it is displaced. நம்ம அதை தள்ளி விடும்போது என்ன செய்யும்னா கிராவிட்டி வந்து சேம் ஹைட்டில் இருக்கிறதுனால திருப்பி ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துடும். த பாடி வில் ஸ்டே அட் எனி பொசிஷன் விச் இட் ஹாஸ் பீன் டிஸ்பிளேஸ்டு. சாஞ்சு அதாவது எப்படின்னா நியூட்ரல் ஈக்லிபிரியத்தில் அதாவது லேசாக என்ன செஞ்சிருது, ஒரிஜினல் பொசிஷனுக்கு வர முடியாமல் என்ன செஞ்சிருதுன்னா லைட்டாக சாய்வாயிருது. நெக்ஸ்ட்டு கண்டிஷன் ஃபார் ஸ்டெபிலிட்டி, நிலைப்புத்தன்மைக்கு சமநிலைக்கான கண்டிஷன்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஸ்டெபிலிட்டி கேன் பி இன்க்ரீசிங் பை த ஃபாலோயிங் வேஸ். லோயரிங் இட்ஸ் சென்டர் ஆஃப் கிராவிட்டி, ஈர்ப்பு மையத்தை என்ன செய்யணும், குறைக்கிற மூலமாக நம்ம ஸ்டெபிலிட்டி நிலைப்புத்தன்மை அதிகரிக்கலாம். இன்க்ரீஸிங் த ஏரியா ஆஃப் இட்ஸ் ஸ்பேஸ், அடிப்பகுதியை அதிகரிக்கணும், அந்த பொருளோட அடிப்பகுதி அதிகமாக இருந்தால் தான் ஒரு இடத்துல நிலையாக நிற்கும். எ ஹெவி பேஸ் லோயர் த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஸோ த ஆப்ஜெக்ட் வில் பி ஸ்டேபிள். அந்த அடிப்பகுதியுமே ரொம்ப கனமானதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எ ப்ராட் பேஸ் மேக் த ஆப்ஜெக்ட் மோர் ஸ்டேபிள். எவ்வளவு அடிப்பகுதி வந்து ப்ராடாக இருக்கோ அந்தளவுக்கு அந்த பொருள் என்ன செய்யும்னா ஸ்டேபிளாக நிற்கும். நெக்ஸ்ட்டு the Tanjavur doll. It is a traditional toy made in Tanjavur from terracotta material. அப்படிங்கிறது என்னன்னா களிமண். The center of gravity and the total weight of the doll is concentrated at bottom of most point. அதோட வந்து மொத்தமே என்ன செய்யும்னா அந்த அடியில் உள்ள சென்டரில் தான் இருக்கும். ஜெனரேட்டிங் எ டான்ஸ் லைக் கண்டினியூஸ் மூவ்மெண்ட் வித் அ ஸ்லோ ஆசிலேஷன். லேசாக தள்ளி விட்டாலும் என்ன செய்யும்னா டான்ஸ் மாதிரி ஆடிக்கிட்டே இருக்கு. ஏன்னா அதோட கிராவிட்டி எங்கே இருக்குன்னா ஃபுல்லாக சென்டரில் இருக்குது, டோட்டல் வெயிட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பேஸ் அடிப்பகுதி வந்து அதிகமாக இருக்கிறதுனால இந்த டாயை நம்ம தள்ளி விடும்போது லைட்டு ஆடிட்டு சென்டரில் நின்றோம், கீழே சாயாது. ரியல் லைஃப் அப்ளிகேஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. இன் ஆர்டர் டு ஹாவ் ஸ்டெபிலிட்டி த லக்கேஜ் கம்பார்ட்மெண்ட் ஆஃப் டூர் பஸ் இஸ் லொக்கேட்டட் அட் த பாட்டம் அண்ட் நாட் த ரூஃப். அதாவது அதாவது ட்ராவல் போகிற பஸ்ஸு, டூர் போகிற மாதிரி அந்த மாதிரி பஸ்ஸில் எப்படி இருக்கும்னா லக்கேஜ் வைக்கிற கம்பார்ட்மெண்ட் வந்து கீழே தான் இருக்குது, மேலே இருக்காது. ஏன்னா கீழே பேஸ் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா நல்லா அடிப்பகுதி, பேஸ்னால் அடிப்பகுதி வந்து நம்ம கனமாக இருக்கும்போது தான் நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா ஸ்டெபிலிட்டி இருக்கும் பஸ்ஸுக்கு. அதனால் நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ரா பேசஞ்சர் ஆர் நாட் அலவுட் ஆன் த அப்பர் டெக் ஆஃப் அ க்ரௌடட் டபுள் டெக்கர் பஸ். இந்த 2 மாடி பஸ்ன்னு சொல்கிறோம்ல அந்த பஸ்லாம்
கீழே எவ்வளவு தான் கூட்டம் இருந்தாலும் மேலே வந்து ஒரு குறிப்பிட்ட எவ்வளவு பேசஞ்சர் இருக்க முடியுமோ அந்த பேரை மட்டும்தான் மேலே அலோவ் பண்ணுவாங்க. ஏன்னா மேலே வந்து நிறைய பேரை ஏற்ற மாட்டாங்க. ஏங்கிறதுனா கீழே வந்து வெயிட் அதிகமாக இருந்தால் தான் அந்த பஸ் வந்து ஸ்டெபிலிட்டியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு, ரேசிங் கார்ஸ் ஆர் பில்டு லோ அண்ட் ப்ராட் ஃபார் ஸ்டெபிலிட்டி. ரேசிங் கார் வந்து எப்படி பில்டு பண்ணியிருப்பாங்கன்னா ஹைட் லோவாகவும் ப்ராடாகவும், அடிப்பகுதி வந்து ப்ராடாகவும் இருக்கும். ஏன்னா ஸ்டெபிலிட்டிக்காண்டி. டேபிள் லேம்ப்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் ஆர் டிசைன்டு வித் லார்ஜ் ஹெவி பேசஸ் டு மேக் தம் ஸ்டேபிள். டேபிள் லேம்ப்ஸுங்கிறது வந்து மேலே நம்ம வைக்கிற லேம்ப், விளக்கு ப்ளஸ் ஃபேன்ஸ் எல்லாம் எப்படின்னா அடிப்பகுதி வந்து ஹெவியாக வெயிட்டாக இருக்குது. ஏன்னா அது ஸ்டேபிளாக ஒரு இடத்துல இருக்கிறதுக்காண்டி தான் அந்த மாதிரி இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், this lesson over. We will see the next class. Thank you.